பழமையான ஓவியங்களில் ஒன்றுதான் கருப்பூர் கலம்காரி ஓவியம். தேர் சீலைகள், தோரணங்கள் மற்றும் கோவில்களில் பயன்படுத்தப்படும் ஓவியங்கள், காடாதுணியில் கைகளால் ஓவியங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. மேலும் மூங்கில், ஈச்சமரம், பனைமரம், தென்னை மரம் குச்சிகளால் இயற்கை வண்ணங்களை தயாரித்து அதில் கருப்பு, சிவப்பு, மஞ்சள் நிறங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் புவிசார் குறியீடு பெற்ற இந்த ஓவியம் சமீப காலமாக அழிந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தஞ்சாவூரில் கருப்பூர் கலம்காரி ஓவியத்தின் பயிற்சி பட்டறை கடந்த 21ஆம் தேதியன்று நடைபெற்றது. நம்ம தெரிஞ்ச டாபிக்கை சொன்னாலும் இதில் சுமார் 60 பேர் கலந்து கொண்ட நிலையில் கஜோல் மற்றும் சகுந்தலா தேவி ஆகிய 2 திருநங்கைகளும் பயிற்சி பெற்றனர். கருப்பூர் கலம்காரி ஓவியத்தை வரைந்த அவர்கள் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டதை பெருமையாக கருதுவதாக தெரிவித்தனர். இந்த மாதிரி புராதன ஓவியங்கள் அழிந்து போகக்கூடாது, அதுல எங்களுடைய பங்கு அதை வளர்ச்சிக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிற போது நினைக்கும் போது இந்த விஷயத்துல நாங்க களமிறங்கி இருக்கோம். இதுல நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வரைகிறது, எப்படி அதுக்கு கலர் கொடுக்கணும், அந்த துணியை இதுல நாங்க புதுசா கேள்விப்படுதுன்னா கொள்ளிடக்கரையில இருக்கவங்க மேக்சிமம் இதை பண்ணணும். ஏன்னா இந்த ஆர்ட்டை பண்ணிட்டு அதை தண்ணியில கழுவணுங்கிறாங்க, அதுவும் ஓடுற தண்ணியில. இதெல்லாம் புதுவிதமான விஷயமா இருக்கு எங்களுக்கு கேட்கறதுக்கு. மாடர்ன் ஆர்ட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி புராதன ஓவியங்கள், அதுவும் கலம்காரி ஓவியங்களை கத்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னுடைய பெருமை இல்லை, என் சமுதாயத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி பட்டறையா தான் நாங்க இதை பார்க்கிறோம்.